உடனே ஒரு ஆண் வாரிசு இல்லை சாமி, ஒன்று பண்ணு, மலை முழுகிற அளவுக்கு பால் அபிஷேகம் பண்ணு, குழந்தை பிறக்குங்கிறார். எப்படி மலை முழுகணுமா? சாமி முழுகிறது இல்லை. முருகேச முதலியார் என்ன பண்றார், சுட்டு வட்டாரத்துக்கு அத்தனை பால் குடத்தையும் பாலையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றார். மலை முழுக்க பாலா வடியுது. அவருக்கு 2 ஆண் குழந்தை பிறக்குது முருகேச முதலியார். அப்போ ஓடி வந்து, சாமி முருகன் கொடுத்துட்டான், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்? அப்போ சாமி சொல்றாரு, அவனுக்கு வந்து நிறைய திருப்புகழ் தேர் இருக்கு, தங்கத்தேர் இல்லையே, தங்கத்தேர் செஞ்சு வை அப்படிங்கிறார். அதுக்கு சாட்சியாக தான் முருகேச முதலியார் செஞ்சு வச்ச தங்கத்தேர் தான் இன்னைக்கும் ஓடுது. இது மாதிரி ஏகப்பட்ட சித்தர்கள். அந்த மலையே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாதிரி தான் அந்த மலையும். அந்த மலையில நீங்க பழனி மலையில ஒரு அதிசயம் என்னன்னா, நீங்க கால் கடுக்க மேலே ஏறி போய் உட்காருவீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அறியாம ஏதோ ஒரு விதமான அதிர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த அதிர்வு தான் வந்து அந்த மலையினுடைய சக்தியே. அந்த அதிர்வு உணரணும். அந்த